அதாவது தாவைக்கால முக்கிய பொறுப்பும் அரசு பொறுப்பும் வழங்க வாய்ப்பு இருக்கா? கட்சியில் இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கும் பெரிய பொறுப்பில் இருக்காங்க. தாவைக்கு அரசு இப்போ எப்படி இருக்கு? தாவைக்கு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அறநிலைத்துறை சார்பாக இப்போ வந்து அறங்காவலர் குழு தலைவராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நடிகரை வந்து போட்டிருக்காங்க. அதாவது திரைப்பட தயாரிப்பாளர் வேல்முருகன். ஆமாம், உறுப்பினராக வேலுமுருகன் இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நடிகர் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் தாவைக்கால பொறுப்பு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இன்னும் கோட்பட தயாரிப்பாளருக்கும் பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கும் பெரிய பொறுப்பில் இருக்காங்க. நான் ஏதோ சேர்ந்தேன், இது வரைக்கும் அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கேன். எனக்கு கட்சியில் இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன். எனக்கு அதெல்லாம் விட இப்போ இந்த கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டது, அங்கங்கே இந்த காவல் நிலையங்களில் நடக்கிற இந்த பல கொலைகள், இந்த அடித்து கொல்லப்பட்டது 20 பேர் சேர்ந்து, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடாது. அதுதான் ரத்தம் கொதிக்குது. கர்நாடகா டேம் கட்டுறதும் தேவையில்லாத விஷயம், அது கட்டவே கூடாது. அது அனைத்து மாநிலங்களுக்கும் கடைநிலை தண்ணி போய் கடைசியில் எங்கே சேருதோ அது வரைக்கும் அந்த நதிகள் தேவைப்படுது. இத்தனை டேம்களே அங்கே அதிகமாக இருக்குது. இது கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாதுன்னு அடிப்படையில் தான் இந்த டேம் அங்கே கட்டப்படுது. அதில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய பூமி வேறு அழிஞ்சு போயிடும், கால்நடைகள்லையும் எல்லாமே அழிஞ்சிரும். அதை மீறி கட்டுறாங்கன்னா தமிழ்நாடு கட்டப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். கட்டுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்ன இன்றைக்கி ஒரு பழனி பாபா, அப்புறம் வீரப்பன், பிரபாகரன், தமிழரசன் இவர்களெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் எல்லாம் உருவாயிருவாங்க. எல்லாம் மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும், இந்தியாவை மாற்றி அமைக்கும். நன்றி, வணக்கம். நிறைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டிருக்கீங்க, சட்டமன்ற தேர்தலில் போட்டிருக்கீங்க. வரக்கூடிய 2029 வந்து வாய்ப்புகள் வந்து நீங்கள் கேட்குற வாய்ப்பு 29 என்ன, அதுக்கு முன்னாடியே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீட்டை தூக்க, எஸ்ஐஆர், இந்த இவிஎம்மை தூக்க சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நாளைக்கே கூட நடக்கலாம். சாய்பாபா அனைத்து மத ஒற்றுமையை தான் போதிச்சார். இங்கே உட்காந்துக்கிட்டு சாய்பாபா கோயிலில் இந்த தம்பி நிறுவனது 20 வருஷமாக அதில் ஆன்மீக பணியில் இருக்கார். என் கூட பணி செஞ்சவர். என் கூட தான் சொன்னேன் இல்லையா, சிறையில் இருந்த ஒரு மாதம். அந்த ஒரு நன்றி இதுக்காகத்தான் நான் திருப்பி செலுத்துவதமாக அவர் கோயிலுக்கு இடையிலாக வந்திருக்கேன். அதனால் மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம், எல்லோரும் பாருங்கள் தாயா பிள்ளையா அன்பாக இந்தியா விளங்கணும். அதுதான் நம்ம நோக்கம். நன்றி, வணக்கம். ஒரு கேள்வி சார், அதாவது தாவைக்கால முக்கிய பொறுப்பும் அரசு பொறுப்பும் வழங்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுப்பா. எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு இப்போதைக்கு பருப்பு சாம்பார் ஊற்றி சோறு சாப்பிட போகிறேன். சாய்பாபா கோயிலில் 555வது விருந்து சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் நமக்கு தெரியும். அது எல்லாம் சப்கா மாலிக் பார்த்துக்குவோம். நன்றி, வணக்கம்.